சற்று முன் அண்ணாமலையை சந்தித்த விஜய் பாஜகவுடன் கூட்டணி உறுதி. அதாவது கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்துக்கு தமிழக வெற்றி கழக சார்பாக தலா 20 லட்சம் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார் அந்த கட்சியின் தலைவர் விஜய். அதன்படி இன்று 31 பேரின் குடும்பத்தினருக்கு வங்கி கணக்கில் 20 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 2 லட்சம் விரைவில் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் விஜய் சார்பாக வழங்கப்பட்ட கடிதத்தில் விரைவில் அவர் கரூர் வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடிதத்தில் விஜய் கூறியிருப்பதாவது: கரூரில் ஏற்பட்ட தாங்க முடியாத வேதனையான நிகழ்வில் நம் குடும்ப உறவுகளை இழந்து தவிக்கிறோம். இந்த சூழலில் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் எல்லா வகையிலும் இருப்போம் என்பதை மீண்டும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற வாரம் உங்களுடனான நம் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள மேற்கொண்ட காணொளி அழைப்பில் நாம் சொன்னது போலவே நமது சந்திப்பிற்கான அதற்கான சட்ட ரீதியான அனுமதி முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறோம். அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக சந்திப்போம். இதனிடையே நாம் ஏற்கனவே 28/9/2025 அன்று அறிவித்தபடி குடும்ப நல நிதியாக ரூபாய் 20 லட்சத்தை வங்கியின் RTGS வழியாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அனுப்பி வைத்துள்ளோம். அதை நமது உதவிக்கரமாக ஏற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறைவன் அருளுடன் இந்த கடினமான தருணத்தை கடந்து வருவோம் என்று விஜய் அந்த கடிதத்தில் கூறியிருந்தார். மேலும் கரூர் விவகாரத்தை CBI விசாரிக்கலாம் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆதவ் அர்ஜுனா, பாஜக மற்றும் இறந்தவர்கள் உறவினர்கள் என 3 தரப்பினர் கரூர் விவகாரத்தை CBI விசாரிக்க வேண்டும் என தொடுத்த இந்த வழக்கு தாவேகாவுக்கு சாதகமாக வருவதற்கு முக்கிய காரணம், அதாவது அர்ஜுனா நியமித்த வழக்கறிஞர்கள். திமுக அரசு இந்த வழக்கில் முகில் ரோஹித் போன்ற தலை சிறந்த வழக்கறிஞர்களை அவர்களுக்கு ஆதரவாக ஆஜராக நியமித்தனர். ஆனால் முகில் ரோஹித்துக்கு இணையாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களை டெல்லியில் முகாமிட்டு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் ஆதவ் அர்ஜுனா. அந்த வகையில் கோபால் சுப்பிரமணி, ஈகவாச்சாரி போன்ற வழக்கறிஞர்கள் தமிழக அரசுக்கு எதிராக ஆஜரானார்கள். இந்த நிலையில் திமுக அரசு நியமித்த வழக்கறிஞர்கள் திக்குமுக்காடி போகும் வகையில் இருந்தது தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்களில் வைத்த வாதம். இதற்கு முன்பு தமிழக உயர்நீதிமன்றம் கரூர் விவகாரத்தை அவசரமாக விசாரித்தது தாவேகா மற்றும் அதன் தலைவர் விஜய் ஆகியோரை கடுமையாக சாடியிருந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றத்திற்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து இருந்தது உச்சநீதிமன்றம். இந்நிலையில் கரூர் சம்பவம் நடந்த அன்று இரவோடு இரவாக அவசரமாக இறந்தவர்கள் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்தது. அதுவும் ஒரு உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்றால் சில மணி நேரம் ஆகும். அப்படி இருக்கையில் பெரும்பாலான உடல்கள் இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் செய்தது எப்படி, ஏன் பலரும் கேள்வி எழுப்பி இருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் போஸ்ட்மார்ட்டம் குறித்து தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் 10,000 பேர் வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 20,000 பேர் கூடிய இந்த கூட்டத்தில் 600 போலீசார் வரை காவலில் இருந்ததாக சொல்லப்படும் நிலையில் ஒரு காவலருக்கு கூட ஏன் இந்த தள்ளுமுள்ளுவில் சிறிய காயம் கூட ஏற்படவில்லை என தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கேள்வி எழுப்பி இருந்தார்கள். அந்த வகையில் தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வைத்த வாதம் திமுக சார்பில் ஆஜரான முகில் ரோஹித் போன்ற தலை சிறந்த வழக்கறிஞர்களை கூட திக்குமுக்காட செய்தது. தற்பொழுது தாவேகாவுக்கு உச்சநீதிமன்றம் சாதகமாக CBI கரூர் விவகாரத்தை விசாரிக்கலாம் என தீர்ப்பு வந்தாலும் கூட அரசியல் களத்தில் ஒன்று காங்கிரஸ் உடன் தாவேகா கூட்டணி வைக்க வேண்டும் அல்லது பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும், இல்லை தனியாக தான் போட்டியிடுவோம் என திமுக பாஜக 2 கட்சிகளையும் கடுமையாக தாவேகா விமர்சனம் செய்தால் அது தாவேகாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். அந்த வகையில் பலம் பொருந்திய திமுகவை தாவேகா எதிர்க்க வேண்டும் என்றால் பாஜக துணை தற்பொழுது தேவைப்படுகிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். மேலும் கரூர் விவகாரம் நடந்த அடுத்த சில மணி நேரத்தில் கொலைகாரன் விஜயை கைது செய்ய வேண்டும் என திமுக ஆதரவாளர்கள்
சமூக வலைதளத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள தொடங்கினார்கள். அந்த சமயத்தில் விஜயை இதிலிருந்து காப்பாற்றியது அண்ணாமலைதான். கரூர் சம்பவம் குறித்து அண்ணாமலை கொடுத்த பேட்டியில் ஒரு முன்னாள் IPS அதிகாரியாக காவல்துறை தரப்பில் இருக்கும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை விஜய் பக்கம் இருக்கும் நியாயத்தை எடுத்துரைத்து மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஏற்பட இருந்த அவப்பெயரை போக்கியவர் அண்ணாமலை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் தமிழக பாஜக தலைவராக இருந்தவர் அண்ணாமலை. ஒரு வருடத்திற்கு முன்பு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் போது EPS அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற நிபந்தனையை முன்வைத்ததன் அடிப்படையில் அண்ணாமலை பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இதற்கு பிறகு பாஜக விவகாரங்களில் அண்ணாமலை அவ்வளவாக தலை காட்டாமல் இருந்தார். இதனால் இவர் பாஜகவிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டார் என்ற தகவலும் பரவியது. இதன் பிறகு இவருக்கு தேசிய அளவிலான பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் 1 ஆண்டுகள் மேலாகியும் அதற்கான பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறாததால் வருத்தத்தில் இருந்த அண்ணாமலை அவரது ஆதரவாளர்களை வைத்து புதிய கட்சி தொடங்க போகிறார் என்ற செய்தியும் பரவி வருகிறது. மேலும் நயினாருடன் ஏற்பட்ட வாக்குவாதமும் இவர் கட்சி துவங்குவதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இவரின் இந்த கட்சி கூடிய விரைவில் நடிகர் விஜயுடன் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைய போகிறது என்றும் சொல்லப்படுகிறது. தாவேகா ஆரம்பிக்கப்பட்டு 1.5 வருடங்களை ஆன நிலையில் கரூர் சம்பவம் தாவேகாவிற்கு பூகம்பமாக வெடித்துள்ளது. இந்த சம்பவத்தை CBI விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் CBI பாஜக வசம் இருப்பதால் விஜயை கூட்டணிக்குள் இழுக்க பாஜக முயற்சித்து வருகிறது. ஆனால் இதற்கு விஜய்க்கு விருப்பம் இல்லாதது போல் தெரிகிறது. இந்த நிலையில் இதனை பயன்படுத்தி கொண்ட அண்ணாமலை விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அதில் முதல் 2.5 வருடம் நீங்கள் முதலமைச்சராகவும் அடுத்த 2.5 வருடம் நான் முதலமைச்சராகவும் இருக்கிறேன் என்ற நிபந்தனை விதித்திருக்கிறார். இதற்கு விஜய் அண்ணாமலைக்கு இருக்கும் இளைஞர்கள் பட்டாளமும் தாவேகாவிற்கு இருக்கும் இளைஞர்கள் பட்டாளமும் ஒன்று சேர்ந்தால் சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 150க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்து விடலாம் என்று நினைத்து இதற்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் தாவேகா வட்டாரங்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் விஜய் கட்சி ஆரம்பிப்பதாக சொன்னவுடன் அவர் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பேசு பொருளாக இருந்து வருகிறார். அதுவும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அனைத்து நியூஸ் சேனல்கள் யூடியூப்களிலும் விஜய் குறித்து பேச்சுதான் உள்ளது. இந்த நிலையில் அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் உதயநிதி ஸ்டாலின் விஜயை ஓட விடுவார் என்று பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக யூடியூப் சேனலுக்கு அவர் பேட்டியளித்த போது பத்திரிகையாளர் ஒருவர் விஜய் தனித்து போட்டியிட்டாலும் திமுகவுக்கு கடும் சவால் அளிக்க முடியும். சேப்பாக்கத்தில் உதயநிதியை எதிர்த்து விஜய் போட்டியிட்டால் திமுக வாஷ் அவுட் ஆவது உறுதி என்றார். இந்த கருத்து தொடர்பாக பேசிய பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் வரும் தேர்தலில் விஜய் தனித்து நின்றால் காலியாகி விடுவார். தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்து விட்டால் உதயநிதி தான் முதல்வராக வருவார். உதயநிதி விஜயை எப்படி டீல் செய்வார்? விஜய் விஷயத்தில் முதல்வர் ஸ்டாலினாவது ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்கிறார். ஆனால் உதயநிதி அப்படி அல்ல. அவர் இளரத்தம் என்பதால் விஜயை டீல் செய்வது வேற மாதிரி இருக்கும். கரூர் சம்பவத்தில் தமிழக போலீஸ் விஜய்க்கு எதிராகவும் CBI விஜயிடம் அன்பாக விசாரிக்கும் என்பதெல்லாம் கிடையாது. எல்லா போலீஸும் ஒன்றுதான். எந்த போலீஸும் அவங்களுக்கு பிடிச்சது கிடைக்கவில்லை என்றால் தோரணை வேறு மாதிரி இருக்கும். இங்க தப்பித்து அங்கே மாட்டிக்கொண்டீர்கள். இனி அவ்வளவுதான். தமிழகத்தில் குடும்பி இருப்பதற்கு பதிலாக டெல்லியில் உங்கள் குடும்பி மாட்டியுள்ளது. இந்த குடுமி வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பதை விஜய்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார் பத்திரிகையாளர் கோடீஸ்வரன். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.